பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை பெரியார் திடலுக்கு 8:40 மணி அளவில் வந்து தந்தை பெரியார் நினைவிடத்தில் மலர்வளையை வைத்து மரியாதை செலுத்திவிட்டு பெரியார் திடலில் உள்ள MRR அரங்கத்தில் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். அதனை ஒட்டிதான் அவரது பிறந்த நாளான இன்றைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நேற்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முதல் ஆளாக வாழ்த்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 49ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பு கனிந்த நல்வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் தந்தையாருக்கே உரிய உழைப்பை வரைத்து கொண்டு தந்தை பெரியார் கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி சுயமரியாதை இயக்க திராவிட இயக்க கொள்கைகளில் சிறிதும் சமரசமின்றி செயல்படும் தங்களின் லட்சிய பயணம் கண்டு தாய் கழகமாம் திராவிடர் கழகம் பூரிக்கிறது. நாடு முழுவதும் தேனியாய் சுற்றி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதும் இளைஞர்களை ஈர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் மிக தேவையான அரும்பணியாகும். அதனை தாங்கள் துல்லியமாக செய்து வருகிறீர்கள். இது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். தங்கள் பணி மேலும் சிறப்பாக தொடரவும் நல்ல உடல் நலத்துடன் வளமுடன் நீடு வாழ தாய் கழகத்தின் சார்பில் அன்பு கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிறந்த நாள் வாழ்த்து செய்தியில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதை போன்று இன்றைக்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்கள் தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு ஆசிரியரின் வாழ்த்து மடல்களும் சால்வை அணிக்கப்பட்டு தந்தை பெரியார் எழுதிய புத்தகங்களையும் ஆசிரியர் எழுதிய புத்தகங்களையும் பரிசாக வழங்கப்பட்டது. அதனை அடுத்து பெரியார் திடலில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 49ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தனது தந்தையாரும் திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு அரசின் முதல்வருமான MK ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த வாழ்த்து பெறும் நிகழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தொகுத்து வெளிவந்த தாய் வீட்டில் கலைஞர் எனும் நூலினை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசாக வழங்கி வாழ்த்தினார். உடன் அவரது அன்னையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இருந்தனர். ஒன்றிய அரசின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இன்று பயன்பெறும் லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களும் சமூக நீதி உணர்வாளர்களும் நன்றியுடன் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்றால் அவர்தான் சமூக நீதி காவலர் VP சிங். அவரது நினைவு நாள் இன்று. இந்தியாவின் அரசியலிலும் சமூக நீதிக்கான போராட்டத்திலும் வலுவான வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் சிறப்புமிக்க விஸ்வநாத் பிரதாப் என்று அழைக்கப்படும் VP சிங் அவர்கள். இந்தியாவின் 7வது பிரதமராக பணியாற்றிய இவரது நினைவு நாளில் இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கங்களுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள பிணைப்பையும் இங்கே கூற வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். VP சிங் அவர்கள் சமூக நீதி காவலராக அறியப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவர் தனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிய துணிச்சலான முடிவுதான். மண்டல் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று ஒன்றிய அரசின் வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். இந்த நடவடிக்கை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் அரசியல் பொருளாதார அதிகாரத்தை பெருக்கி சமத்துவத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தியது. இது ஆதிக்கவாதிகளுக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜக திரும்ப பெற்றது. தனது ஆட்சியை இழந்த போதும் சமூக நீதிக்கான தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றதால் அவர் வரலாற்றில் தனக்கென ஒரு நிரந்தரமான இடத்தை
பகிர்ந்து கொண்ட சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் நினைவு நாள் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்து எழுதியிருக்கின்றது. வரலாறு படைத்த லால்குடி கீழ வாலாடி முதலாளிகளுடன் கூலி தகராறு என்பது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையில் உள்ள புல்லுருவி கூட்டமான தரகர்களுடைய சூழ்ச்சியாகும் என்று தந்தை பெரியார் அவர்கள் குடியரசில் 1933 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி எழுதியிருந்தார். இந்த சாராம்சத்தை உள்வாங்கி தொடங்கப்பட்டதுதான் திராவிடர் தொழிலாளர் கழகம், திராவிட விவசாய தொழிலாளர் சங்கமும், இந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கம் என்று SRMU என்று சொல்லப்படுகின்ற அமைப்பாகும். குறிப்பாக 1952க்கு பிறகு தந்தை பெரியார் அவர்களின் ஆணைப்படி தொடங்கப்பட்டதுதான் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம். லால்குடி, திருவாரூர், கீழ்வேலூர், நன்னிலம், செம்பனார் கோவில், மணல்மேடு, தஞ்சாவூர் வட்டார பகுதிகளில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கங்கள் செழித்தோங்கின. என்னவென்று சொன்னால், லால்குடி பகுதியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நேற்றைக்கு 26/11/2025 அன்று ஜாதி ஒழிப்பு மாநாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியில் திராவிடர் கழகம் வலிமையாக வளர்வதற்கே அடிப்படை காரணம் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம். ஏனென்று சொன்னால், அந்த வட்டாரத்தில் நில உடைமைக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் பார்ப்பனர்கள். பார்ப்பனர் அல்லாதவர்கள் விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் என்ற நிலையில் தான் இருந்தனர். அந்த கூலி கூட வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல. நிலச்சுவான்தாரர்கள் விருப்பப்பட்டு பிச்சை போடுவது போல்தான் இருந்தது. இந்த நிலையில் தான் திராவிட விவசாய சங்கம் அந்த பகுதியில் தோற்றுவிக்கப்பட்ட பிறகுதான் பெரும் புரட்சி ஏற்பட்டது. நிலத்தில் வேலை செய்பவர்கள் இனி பண்ணைகளின் பசப்பு வார்த்தைக்கு மயங்கிவிடக்கூடாது. உழவிலிருந்து வரப்பு வெட்ட, களை எடுக்க, பாத்தி பறிக்க, நீர் பாய்ச்ச, நாற்று நட, அறுவடை செய்ய, களத்து மேட்டுக்கு கொண்டு செல்ல, போரடிக்க, தூற்ற மற்றும் சுமை கூலி முதற்கொண்டு தனித்தனியாக கணக்கிட்டு பணமாகவோ நெல்லாகவோ கொடுக்க வேண்டும் என்று திராவிட விவசாய சங்கம் வலியுறுத்திய தீர்மானம் நிறைவேற்றியது. குறிப்பாக வாலாடி கிராமம் முழுவதுமே பார்ப்பனர்கள் தான் நில உடைமைதாரர்களாக இருந்தனர். திராவிட விவசாய சங்கம் புரட்சிகரமான தீர்மானங்களை நிறைவேற்றி செயல்பாட்டு களத்தில் இறங்கிய நிலையில் வாலாடியில் ஒரு அதிசயம் நடந்தது. விவசாயம் ஒரு பாவத் தொழில் என்று மனு தர்ம கொள்கை வாதிகளான பார்ப்பனர்கள் வாலாடி கிராமத்தில் வயலில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பார்ப்பன பெண்களும் வயலில் இறங்கினார்கள். காவல்துறையும் 4 பக்க பாதுகாப்புகளுடன் இறங்கி வேலை செய்தனர். ஆனாலும் நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பார்ப்பனர்களால் இறங்கி வந்தனர். திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தீர்மானத்திற்கு அடிபணிந்தனர் என்ற வரலாற்று செய்திகளைத்தான் இன்றைய விடுதலையும் தலையங்கமாக தீட்டியிருக்கிறது. வாசகர்கள் அதை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆளுநர் RN ரவியின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து தமிழ்நாடு எங்கும் டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அறிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளன. இங்கேயும் தேச விரோத சிந்தனைகளும் தீவிரவாத போக்கும் நிலவுகின்றன. இதை செய்பவர்கள் எவ்வித நடவடிக்கைகளையும் சந்திக்காமல் தெரிகிறார்கள். ஆனால் NIA அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் அதைவிட எனக்கு தமிழகத்தில் நிலவும் அரசியல் கலாச்சாரம் தான் கவலை தருகிறது. தேசத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. இது நல்லதல்ல என்று ஒரு தனியார் காவி தொலைக்காட்சிக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பேட்டி அளித்துள்ளார் ஆளுநர் RN ரவி அவர்கள். அந்த பேட்டியை தொடர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவித்திருக்கிறார். அதை ஒட்டிதான் திராவிடர் கழக தலைவரும் இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார். ஒன்றிய பாஜக ஆட்சியில்தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் பலியானார்கள். ஒன்றிய பாஜக ஆட்சியில்தான் டில்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பலியானார்கள். பாஜக ஆட்சியில்தான் மணிப்பூர் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாத தாக்குதல்களில் மக்கள் பலியாவதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சி புகழ்ந்து பேசியிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாடை தீவிரவாத மாநிலம் என்று திமிரெடுத்து பேசியிருக்கிறார். அவரது திமிரை அடக்க வேண்டும். இக்கட்டான சூழல்கள் எல்லாம் தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்முடைய படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி உதவி வழங்குவது நம்முடைய தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட தமிழர்களை
தேச விரோதிகளாக சித்தரிக்கின்ற ஆளுநரின் பேச்சு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தீவிரவாத போக்குடையவர்கள், பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் அவதூறு பேசும் ஆளுநரை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஒத்த கருத்துள்ள தோழமை கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று மாவட்ட கழக தோழர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், சென்னையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன், தோழர்களே ஆயத்தமாவீர்கள் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்திகள் சிலவற்றை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். ஆதார் எண்களை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்தவும் மற்றும் தகவல்களை துல்லியமாக வைத்திருக்கிறவும் ஆதார் ஆணையம் இந்தியா முழுவதும் இறந்த நபர்களின் 2 கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் எண்களை நீக்கியுள்ளது. தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 17% இடஒதுக்கீடு மட்டுமே என்று வெளிவந்திருக்கும் செய்தி பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளை கொந்தளிக்க செய்திருக்கின்றன. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, காரல் மார்க்ஸை பின்பற்றியவர்கள் இந்திய நாகரிகம் கலாச்சாரத்தை அழித்து விட்டனர் என்று கூறியிருப்பதற்கு சிபிஐயின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பருவமழையால் பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க 122 பல்நோக்கு பேரிடர் பாதுகாப்பு மையங்களும் 6033 தற்காலிக நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் சீனாவிற்கு சொந்தமானது என சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் பட்டியல் ஜாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஊழியர் சங்கத்தின் மாகாண தலைவரும் மூத்த IAS அதிகாரியுமான சந்தோஷ் வர்மா, மத்திய பிரதேசத்தின் பட்டியல் ஜாதி மற்றும் பட்டியல் பழங்குடி ஊழியர்கள் சங்கத்தின் மாகாண தலைவரும் மூத்த IAS அதிகாரியுமான சந்தோஷ் வர்மா கடந்த 23ஆம் தேதி அன்று போபாலில் உள்ள அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசியது, ஒரு பார்ப்பனர் தனது மகனை என் மகனுக்கு கொடுக்கும் வரை அல்லது அவருடன் உறவு வளர்த்து கொள்ளும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்கொலை எண்ணத்தில் இருந்த 4000 பேருக்கு நட்புடன் உங்களோடு சேவை மூலம் மனநல ஆலோசனை வழங்கி காப்பாற்றியதாக மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொலிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT-யை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.